ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோபல்ஸ். ஸோ நம்ம இக்னோவில் எல்லா ப்ரொஃபஷனல்ஸுக்கும் இருக்கிற மாதிரி நம்மளோட நர்சிங் மெடிக்கல் ஃபீல்டில் நர்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது ரெகுலர் கோர்சஸ் இல்லை, அது டிஸ்டன்ஸ் பேஸ்டு தான் ஆகும். அந்த கோர்ஸோட நேம் என்னென்னா போஸ்ட்டு பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். சரி, இதோட கோர்ஸோட ஓவர்வியூ என்னன்னு பார்த்தோம்னா, இக்னோவில் டைரெக்டாக +2 முடித்தவங்களுக்கு நார்மலாக பிஎஸ்சி நர்சிங் எல்லாம் கிடையாது. இது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், அதாவது ஆல்ரெடி நர்சிங் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு ஒரு வேலிடான டிகிரி வேணும்னு நினச்சா இந்த கோர்ஸை நம்ம எடுத்து படிக்க முடியும். ஒரு டிகிரி இருந்தால் ப்ரொமோஷன் இல்லைனா ஹையர் ஸ்டடீஸு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸு நம்ம அப்ளை பண்ணுற சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட நம்ம 3 வருஷம் டிப்ளமோ ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரின்னு முடிச்சிருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ரிஜிஸ்டர்ட் நர்ஸ் அண்ட் ரிஜிஸ்டர்ட் மிட்வைஃபாக ஸ்டேட்டோ இல்லைங்க இந்தியன் நர்சிங் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஜிஎன்எம் முடிச்சுட்டு மினிமம் 2 வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த கோர்ஸை நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் கிடையாது. அட்மிஷன் அது மட்டும் இல்லாமல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸுக்கு டைரெக்டாக அட்மிஷன்ஸ் கிடையாது. நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். மெரிட் பேஸில் தான் சீட் கிடைக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்படின்னா, OMR ஷீட்டில் மார்க் பண்ணுற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். இதுக்கு டோட்டலாக 120 மார்க்கு எக்ஸாம் நடக்குது. இதோட டைம் டூரேஷன் 2 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 2.5 மணி நேரம். யூஸ்வலாக இயருக்கு ஒரு தடவை தான் நம்ம இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். அது எப்போனா ஜனவரி அட்மிஷன் சைக்கிளில் தான் நடக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மந்தில் நம்ம இக்னோவோட வெப்சைட்டில் வரும். சரி, இதோட ஃபீஸ் அண்ட் கோர்ஸோட டியூரேஷன் அப்படின்னா, கோர்ஸோட டியூரேஷன் 3 இயர்ஸ். இதோட லாங்குவேஜ் இங்கிலீஷில் மட்டும்தான் நம்ம இந்த கோர்ஸை ஃபுல்லாக படிக்க முடியும். ஃபீஸு பார்த்தோம்னா, நம்ம 1 இயருக்கு 23,000 வருது. அப்போ 3 இயர்ஸுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 69,000 வரும். இது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம் பர் பேப்பருக்கு ஒரு சம் அமௌண்ட் நம்ம பே வேண்டி இருக்கும். சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 10th 12th ஜிஎன்எம் மார்க் ஷீட்டு, டிப்ளமோ சர்டிஃபிகேட், ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் இல்லையா, RM ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸோட சர்டிஃபிகேட், இல்லை நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம்னா அதோட NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அட்மிட் கார்டு ஒரிஜினல், டேட் ஆஃப் பர்த்து வெரிஃபை பண்ண 10th மார்க் ஷீட் எல்லாமே இருக்கணும். நீங்கள் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ண பிளான் பண்ணுறீங்கன்னா அல்லது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண ஏதாவது டிப்ஸ் வேணும்னா கீழே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான அப்டேட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.